கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் நேச்சுரல் டையிங் அண்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட் ஹியூமன் வெல்னஸ் அண்ட் பிசினஸ் இன்னோவேஷன் என்ற தலைப்பில் இயற்கை சாயம் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக ஐஐடி டெல்லி பேராசிரியர் தீப்தி குப்தா, நேஷனல் போர்ட் ஃபார் குவாலிட்டி ப்ரமோஷன் ஆலோசகர் வேணுகோபால், கொல்கத்தாவில் உள்ள ஜே.டி. பிர்லா இன்ஸ்டிடியூட் முதல்வர் தீபாலி சிங்கி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ரிவ்யூ இயக்குநர் ரகுபதி, கேசிடி பிசினஸ் ஸ்கூல் தலைவர் மேரி செரியன், குமரகுரு கல்லூரி ஃபேஷன் டெக்னாலஜி துறை பேராசிரியர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். சமத்தூர், பொள்ளாச்சி, நெகமம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர்கள், சாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றனர். கருத்தரங்கின் போது ரகுபதி தனது உரையில் செயற்கை சாயத்தின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் இயற்கை சாய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை அரசு அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இயற்கை சாயம் குறித்து விளக்கப்படங்களுடன் பல்வேறு அமர்வுகள் நடைபெற்றன. மேலும் இயற்கை சாயம் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஆடைகளின் கண்காட்சியும் இடம்பெற்றது. கருத்தரங்கின் சிறப்பம்சமாக ஆயுர்டெக்ஸ் நிறுவனம் சார்பில் பதிமுகம், காசுக்கட்டி, துளசி, அதிமதுரம், கடுக்காய் உள்ளிட்ட இயற்கை பொருட்கள் கொண்டு நேரடியாக இயற்கை சாயம் தயாரித்து காட்டியது பங்கேற்பாளர்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்தது. குமரகுரு கல்லூரி ஃபேஷன் டெக்னாலஜி துறை பேராசிரியர் ராமகிருஷ்ணன் சிம்பிளிசிட்டிக்கு அளித்த பேட்டியில், காலை வணக்கம். இந்த கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கமானது குமரகுரு கல்லூரியில் இன்று வளாகத்தில் நடக்கிறது. இந்த தேசிய கருத்தரங்கமானது நமது மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ப்ராஜெக்ட் கால்டு நேச்சுரல் டையிங், அதாவது இயற்கை சாயம் மற்றும் கைத்தறி ஆயத்த ஆடைகள் துறை சார்பாக நடத்தப்படுகிறது. இதற்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்திருக்கிறது. இந்த ஆராய்ச்சி கடந்த 2022 முதல் இந்த வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பக்கபலமாக எங்களுக்கு நிறுவனங்கள் காந்தி கிராமம் மிகவும் உறுதுணையாக உள்ளது. அவர்களும் இந்த இயற்கை சாயத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் தேசிய அளவிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்கு பெற்றுள்ளனர். அதில் முக்கியமாக விருந்தினர்களாக நமது ஐஐடி டெல்லி, அங்கு நடைபெறும் ஆராய்ச்சியில் பேராசிரியர் திருமதி தீப்தி குப்தா அவர்கள் இன்று முக்கிய விருந்தினராக இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து கொல்கத்தாவில் உள்ள ஜே.டி. பிர்லா இன்ஸ்டிடியூட், அதில் உள்ள முதல்வர் தீபாலி சிங்கி அவர்கள் இந்த இயற்கை சாயத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார். அவரும் இங்கு முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். அவரை தொடர்ந்து தரக்கட்டுப்பாட்டு துறை, மத்திய அரசாங்கம், அதிலிருந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவர்களுடைய ஆலோசகர் திரு வேணுகோபால் அவர்களும் இந்த கருத்தரங்கத்தில் முக்கிய விருந்தினராக வந்துள்ளார். இதை தவிர தேசிய அளவில் கிட்டத்தட்ட 150 ஆராய்ச்சியாளர்கள் இதில் பங்கு பெற்றுள்ளனர். 65 ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இதை நாங்கள் முக்கியமாக ஒரு ஒர்க் ஷாப் மூலமாக பிராக்டிக்கலாக காந்தி கிராமம் மற்றும் ஆயுர்வஸ்திரா நிறுவனங்கள் இதை இங்கு செய்து காண்பிக்க உள்ளன. இயற்கை சாயம் எப்படி போடுவது என்பது பற்றி. அதைத் தொடர்ந்து இங்கு வந்துள்ள சொசைட்டியிலிருந்து, நமது கிராமங்களிலிருந்து நெசவாளர்கள் மற்றும் சாயம் போடும் துறையை சார்ந்தவர்கள் இங்கு பொள்ளாச்சி மற்றும் சமத்தூர், நெகமம் போன்ற கிராமங்களிலிருந்து இங்கு இதை பங்கு பெறுவதற்காக வந்துள்ளனர். அவர்களுக்கு நேரடியாக செய்முறை மூலமாக இந்த ஆராய்ச்சி எப்படி பயன்பட போகிறது என்பதை நாங்கள் செய்து காண்பிக்க உள்ளோம். இதைத் தொடர்ந்து நாம் கைத்தறி துறை, கைத்தறி ஆய்வகம் ஒன்று இங்கு ஏற்படுத்தியுள்ளோம். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அந்த கைத்தறி ஆய்வகத்தில் இந்த இயற்கை சாயம் போட்ட நூல்களை கொண்டு துணிகள் தயாரித்து அந்த துணிகளிலிருந்து ப்ராடக்ட் செய்துள்ளோம். முக்கியமான ப்ராடக்ட் என்னவென்றால் யோகா மேட். இன்று அனைவரும் நாம் அறிவோம், மத்திய அரசாங்கமும் ஜூன் 21 உலக அளவில் யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகமே இந்த யோகா மேட்டை பயன்படுத்தும். இந்த உலகத்திற்கு அந்த யோகா மேட்டானது இயற்கை சாயத்தில் இருந்து பயன்படுத்தி அதை கொண்டு இந்த யோகா மேட் தயார் செய்துள்ளோம். எதற்கு என்றால் யோகா செய்வதே நமது ஆரோக்கியத்திற்காகத்தான்.
இந்த நேச்சுரல் சாயமானது, இயற்கை சாயமானது யோகா மேட்டில் நாம் பயன்படுத்தும் போது அந்த யோகா மேட்டை நாம் யோகா செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறோம். அதன் மூலமாகவும் நமது ஆரோக்கியம் மேம்படும் என்பதே இதனுடைய கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், இந்த யோகா மேட் செய்து நமது கைத்தறி நெசவாளர்கள் அதை விற்பனைக்கு கொண்டு செல்லும் போது ஈவன் எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள். அதன் மூலம் அவர்களது வருவாய் அதிகரிக்கிறது. இந்த வருமானம் அதிகரிப்பதால் அவர்களது வாழ்வாதாரம் மிகவும் நன்றாக மேம்படுகிறது. எனவே இந்த தேசிய கருத்தரங்கமானது அனைவருக்கும், நமது சமூகத்திற்கு மிகுந்த பயன்பாடாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நீர் ஆதாரம். இது மாசுபடாத நீரை உருவாக்குகிறது. ஏனென்றால் கெமிக்கல் சாயத்தில் நீர் மாசுபடுகிறது. இதற்கு நீர் மாசுபடாததினால் நமது சமூகம் மிகவும் பயன்படும் என்பதை முக்கியமாக நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இது நமது முக்கியமான ஒரு கேள்வி. நாங்கள் இதை 2020 இந்த இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம், அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் AICTE, இதுதான் அனைத்து கல்லூரிகளையும் இந்தியாவில் கட்டுப்படுத்துகிறது. இந்த நிறுவனமானது, இந்த அரசாங்க நிறுவனமானது இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வருது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு அதிகார மையமாகும். அவர்கள் இந்த இயற்கை சாயம் மற்றும் கைத்தறி துறைக்கு மிகுந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நிதி கொடுத்து இதை நாம் மக்கள் மத்தியில் சமூகத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த கருத்தரங்கு மூலமாக என்ன பண்ணுகிறோம் என்றால், நமது கோயம்புத்தூரில் உள்ள கல்லூரிகள் மட்டுமல்லாது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகள் மட்டுமல்லாது, இந்தியாவில் இருக்கும் அனைத்து டெக்ஸ்டைல் மற்றும் ஃபேஷன் துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள், அரசாங்க கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் உள்ள அனைத்து ஆராய்ச்சியாளர்களையும் இங்கு கொண்டு வந்துள்ளோம். இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் இங்கு சமர்ப்பிக்கப்படும் ஆராய்ச்சிகள் அனைத்தையும் நாங்கள் இதை எல்லோருக்கும் கொண்டு செல்வதனால் இந்த இயற்கை சாயமும் கைத்தறி நெசவாளர்களுக்கு சென்றடைகிறது. அதன் மூலமாக அவர்கள் செய்யப்படும் இந்த ஆடைகள் மற்றும் துணிகளை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு முக்கியமாக ஆரோக்கிய மேன்மை உண்டாகிறது. இதனால் இதற்கு நீங்கள் கேட்டபடி தனியார் மட்டுமில்லாது அரசாங்கம், முக்கியமாக IIT என்பது ஒரு அரசாங்கம் கல்லூரி, அது தேசிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டெக்ஸ்டைலுக்கு இந்தியாவிலேயே IIT டெல்லியில் மாத்திரம்தான் இந்த டெக்ஸ்டைல் இருக்குது. அங்கே தான் இந்த நேச்சுரல் டையிங் மற்றும் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். அதை தொடர்ந்து JD பிர்லா நிறுவனமானது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதில் உள்ள கல்லூரி முதல்வர் தீபாலி அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் இயற்கை சாயத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்துள்ளவர். இப்படி மேலும் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம், அவர்களும் இங்கு பங்கு கொண்டுள்ளார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அரசாங்கம் இங்கு எந்த அளவுக்கு இந்த இயற்கை சாயத்தையும் கைத்தறியும் ஆதரித்து அதை மக்களுக்கு கொண்டு செல்வதில் இந்த குமரகுரு கல்லூரியை தேர்ந்தெடுத்துள்ளது என்பதை நீங்கள் இதன் மூலம் அறியலாம்.